கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தொடர்பாக ஆந்திர முதலமைச்சருடன் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், பேச்சுவார்த்தை எத்தனை மணிக்கு தொடங்குச்சு? என்னென்ன விஷயங்கள்லாம் குறித்து பேசப்படும் ஸ்டாலின்? வசந்த், கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தொடர்பான இரு மாநில முதல்வர்களுடான அந்த பேச்சுவார்த்தை என்பது சற்று நேரத்துக்கு முன்பாக தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்காக இந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதல்வர் தலைமையில் 14 பேர் கொண்ட குழுவினர் தற்போது ஆந்திர மாநிலத்திற்கு வந்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தின் தற்காலிக தலைமைச் செயலகத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநில தரப்பிலும் அதனுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் உயர் அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் கிடைக்க வேண்டிய 12 டிஎம்சி நீரை முழுவதுமாக பெறுவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை கிடைக்க வேண்டிய 4 டிஎம்சி நீரை உடனடியாக கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தற்போது நிலையில் சென்னையை பொறுத்தவரை குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு இறுதி வடிவம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணா நதியின் பங்கீட்டை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழாக 1983ஆம் ஆண்டு போடப்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாகவே கடந்த இந்த 34 ஆண்டுகளில் முழுவதுமான நீரை தமிழகத்திற்கு ஆந்திரா தரவில்லை. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த அனைத்து பிரச்சனைகளும் களையப்பட்டு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தமிழக முதல்வர் வரலாற்றில் முதன்முறையாக நேரடியாக ஆந்திர மாநில முதல்வரை இந்த விவகாரம் தொடர்பாக சந்தித்து பேச வந்துள்ளார். இதுவரை கடித வாயிலாக மட்டுமே பல்வேறு இந்த விவகாரங்களில் வலியுறுத்தல்களும் கோரிக்கைகளும் இடம்பெற்று வந்த நிலையில் தமிழக முதல்வரை நேரடியாக வந்து தன்னுடைய பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதேபோல பொதுப்பணித்துறை செயலர் பிரபாகர் உள்ளிட்ட நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார்கள். இரு மாநிலத்திற்குள் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதனை களைய என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், என்ன நடவடிக்கை எடுத்தால் உடனடியான தீர்வு கிடைக்கும் என்பது குறித்தெல்லாம் நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தையில் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனடியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சென்னை குடிநீரின் தேவையை கருத்தில் கொண்டு உடனடியாக 3 டிஎம்சி நீரை ஆந்திரா தமிழகத்திற்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அது மட்டுமல்லாமல் கண்டலேறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய அந்த 152 கிலோமீட்டர் இந்த வழித்தடத்தில் விவசாயிகள், ஆந்திர மாநில விவசாயிகள் பம்ப் செட்டுகள் மூலமாக தங்களுடைய விவசாய தேவைகளுக்காக நீரை எடுத்துக்கொள்ள காரணத்தினால் ஆந்திரா திறந்துவிடக்கூடிய நீரானது முழுவதுமாக அந்த குறைந்த நீரும் முழுவதுமாகவே தமிழகத்திற்கு கிடைக்கவில்லை. தற்போதைய நிலையில் 1200 கன அடி நீரானது தமிழகத்திற்கு ஆந்திர மாநில அரசு இந்த கிருஷ்ணா நதியிலிருந்து கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு 3 டிஎம்சி நீரானது முழுவதுமாக சென்னையின் குடிநீர் தேவையை கருத்தில் இரு மாநில முதல்வர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின், களத்தில் இருந்து தகவல்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இணைப்பில் இருங்கள் ஸ்டாலின், தொடர்ந்து பேசலாம். திருவள்ளூரில் நமது செய்தியாளர் எழில் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். எழில், தற்போது நீராதாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது? நீர் தேவை தற்போது எந்த அளவுக்கு இருக்கிறது? தற்போது கிருஷ்ணா நதிநீர் கிடைக்கும் பட்சத்தில் எவ்வளவு தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும்? எழில், வசந்த், கண்டலேறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு ஆண்டிற்கு 2 தவணைகளாக 12 டிஎம்சி தண்ணீரை தர வேண்டும். அதில் குறிப்பாக முதல் தவணையாக 8 டிஎம்சியும், இரண்டாவது தவணையாக 4 டிஎம்சி தண்ணீர் வேண்டும். ஆனால் இதுவரையில் அந்த குறிப்பிட்ட 12 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு இதுவரை கிடைத்ததில்லை. இந்த பருவத்தில் கூட ஜூலை மாதம் தர வேண்டிய இந்த பருவத்தில் கூட காலதாமதமாக அக்டோபர் 10ஆம் தேதி தான் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அது 3 முறை நிறுத்தப்பட்டு தற்போதுதான் தமிழக முதல்வர் ஆந்திர முதல்வருக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் தான் கடந்த 9ஆம் தேதி 1000 கன அடி திறக்கப்பட்டு தற்போது 200 கன அடி அதிகரிக்கப்பட்டு அந்த தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழக எல்லை பகுதிக்கு வர இன்னும் 3 நாட்கள் ஆகும் என தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தண்ணீர் வந்தால் மட்டும்தான் சென்னையின் குடிநீர் தேவையை முழுமையாக போக்க முடியும். அதாவது தற்போது வரை இந்த பருவத்தில் 8 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டிய இந்த பருவத்தில் 994 மில்லியன் கன அடி மட்டுமே கிடைத்திருக்கிறது. இந்த தண்ணீர் குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய 4 ஏரிகளும் வறண்டு போயிருக்கிறது.
இப்போ தற்போது தமிழகம் எதிர்நோக்கியுள்ள ஒரு முக்கியமான நீராதாரமாக கருதப்படுவது இந்த கிருஷ்ணா நதி மட்டும்தான் நம்பியிருக்கிறது. இந்த தண்ணீரின் வரத்து ஏற்கனவே தற்போது இருக்கக்கூடிய நிலையில் 1.5 டிஎம்சி தண்ணீர் அளவு தான் நம்மிடம் இருக்கிறது. இந்த தண்ணீர் வரும் பிப்ரவரி வரையும் தான் இந்த தண்ணீர் தேவையாக இருக்கும். கிருஷ்ணா நதி நீர் முழுமையாக கிடைத்தால், அதாவது இந்த பருவத்தில் ஒரு 4 டிஎம்சி தண்ணீராவது கிடைத்தால் தான் சென்னையின் குடிநீர் தேவை முழுவதுமாக போக்க முடியும். எழில், இணைப்பிலே இருங்கள். எழில், 4 டிஎம்சி தண்ணீர் கிடைத்தால்தான் சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். இணைப்பிலே இருங்கள், தொடர்ந்து பேசலாம். ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி திரு திருநாவுக்கரசு தற்போது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது தமிழகத்திற்கு சாதகமான சூழல் அமையும் பட்சத்தில் இந்த நதிநீர் சென்னை வந்து அடையும். இதற்கான பயன் எப்போதிருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்? இது இப்போ நமக்கு இன்னைக்குதான் போயிருக்காரு. அவங்க தண்ணி திறந்து விட்ட பிறகு நம்முடைய எல்லைக்கு 0 பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாள் ஆகும். அதுவும் குறிப்பா ஆந்திர பகுதியில அவங்க பம்ப் வச்சு விவசாயிகள் யாரையும் இறக்கலைன்னா தான் நமக்கு கரெக்டா வந்து சேரும். இதுல நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் உடனடியா கொடுத்துடணும். கொடுத்தாக்க அவங்களுக்கும் ஒரு சங்கடம் இல்லாம இருக்கும். ஏதோ நமக்கு அவங்க ஃப்ரீயா தண்ணி திறந்து விடுற மாதிரி ஆந்திர விவசாயிகள் நினைக்க கூடாது. அதனால என்ன பண்ணணும், முதல்ல நாம அந்த கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுத்துடணும். இவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தது கூட தவறுதான். அது மெயின்டெனன்ஸ் ஃபண்டு. ஆனா இந்த மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு நடக்குதுன்றத நம்ம அதிகாரிகள் போய் கண்காணிப்பு செய்யணும். அந்த அளவு பாக்குறாங்களான்றது தெரியல. இப்ப நம்முடைய பகுதியில மெயின்டெனன்ஸ் நாம பண்ணிக்கிட்டோம். ஆனா மேல ஆந்திர பகுதியில் வருகிற போது அதை அதனுடைய பராமரிப்பு சரியா செய்யணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தண்ணி எப்படி இருந்தாலும் நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு 2 டிஎம்சி வருமாங்கிறது சந்தேகம்தான். அதனால நம்ம அதை எதிர்பார்க்காமல் நாம வேற ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். வேறு வாய்ப்புகள் என்ன இருக்கு சார்? இந்த வேற வாய்ப்புகள் வேற நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம ஏற்கனவே பூண்டி பூண்டியிலிருந்து பம்ப் பண்ணி கொண்டு வரோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வரலாம். அதையும் மீறி இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரிகள் இருக்கு இல்லையா, இப்ப தென்னேரி இருக்கு. தென்னேரியில எவ்வளவு சப்ளை இருக்குன்னு பார்த்துட்டு அங்க இருக்கிற வேளாண் பெருங்குடி மக்களை என்ன செய்யணும், நீங்க 2ஆம் போக சாகுபடி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அந்த 2ஆம் போக சாகுபடிக்கு அவர்கள் வைத்திருக்கிற தண்ணீரை லாரிகள் உங்களை ஏற்றி கொண்டு நம்ம அதை நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கலாம். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம ஆராயணும். நிறைய ஏரிகள் இருக்கு, நம்ம சுத்தி நிறைய ஏரிகள் இருக்கு. மதுராந்தகம் இருக்கு, உத்தரமேரூர் இருக்கு, தூசிமாமண்டூர் இருக்கு, காவேரிப்பாக்கம் இருக்கு. இந்த சோர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். சார், இப்போ நீங்க ஒரு வழி சொல்லிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தண்ணி பிரச்சனை ஏற்பட்டப்போ இந்த வழிமுறை கடைபிடிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா. அதாவது தூசிமாமண்டூர், உத்தரமேரூர் அங்கெல்லாம் கொண்டு வரல. அப்போ நமக்கு டெல்டாவில் நிறைய தண்ணி இருந்தது காவேரியில. அப்ப காவேரியிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், ரயில் மூலம் கொண்டு வந்தோம். இப்போ அந்த வாய்ப்பும் அடைபட்ட நிலையில இப்ப நாம இப்படி யோசிக்கிறது தான் நல்லது. சார், இப்போ ஆந்திரால இருந்து தண்ணி வரும்போது வரும் வழியில விவசாயிகள் குழாய் வச்சு அந்த தண்ணி எடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு ரொம்ப நாளா நிலவிட்டு இருக்கு. இது மேல ஆந்திர அரசு கண்டிப்பு காட்டுதா? அதை கவனத்தில் எடுத்துக்கிறாங்களா? இல்ல 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 அவங்க கண்டிப்பு காட்டினா நிச்சயமா இப்படி நடக்காது. அவர்கள் கண்டிப்பது இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க எதுவரையில நம்ம அந்த பூண்டி கால்வாயில எவ்வளவு தூரத்துக்கு ஆந்திரத்திற்கு உரிமையுள்ள பாசனம் இருக்கோ அந்த உரிமையுள்ள பாசனம் முடிகிற இடத்துல அவங்க ஒரு 750 கனஅடியாவது நமக்கு அஷ்யூர்டா கொடுத்தாதான் நம்ம 0 பாயிண்ட்டுக்கு வரும்போது ஒரு 500ஆவது வரும். இல்லைன்னா அவங்க கண்டிக்கலைன்னா நிச்சயமா இது நடக்கவே நடக்காது. அதனால நான் குறிப்பாக சொல்லணும்னா, நான் அது குறைவு கூறுவதாக கூட யாரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த திட்டமே பாத்தீங்கன்னா 12 டிஎம்சி கொடுக்கறதா 3 மாநிலங்கள் நமக்கு உறுதி கொடுத்து ஆந்திர மாநில அரசும் அதுக்கு ஒத்துக்கிட்டு 12 டிஎம்சி உறுதியா கொடுக்கறேன்னு சொல்லிதான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது எப்படி இருக்குன்னா, என்.டி. ராமராவ் முதலமைச்சராக இருந்த போது அவர் செய்த அந்த செயல் இருக்கு இல்லையா, நீங்க அரிசி கொண்டு வாங்க, நான் உமி கொண்டு வரேன், கலந்து 2 பேரும் ஊதி சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. இது ஒரு வருடம் கூட நமக்கு அந்த 12 டிஎம்சி வந்ததில்லை. இது ஆந்திர அரசனுடைய கடமை. அதை கட்டாயம் அந்த கடமையை அவங்க செய்யலன்னு தான் நான் குற்றம் சொல்வேன்.
சென்னையின் குடிநீர் தேவை பற்றியும் அதற்கான வழிகள் குறித்தும் உங்களுடைய தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு திருநாவுக்கரசு. தொடர்ந்து பேசலாம். தமிழக ஆந்திர முதல்வர்கள் இடையிலான சந்திப்பு தற்போது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தற்கால தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலினோடு தொடர்ந்து பேசலாம். ஸ்டாலின், சந்திப்பு இன்னும் எவ்வளவு நேரம் நடைபெறும்? ஆந்திர தரப்பில் இருந்து அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? ஸ்டாலின், வசந்த், இந்த சந்திப்பை பொறுத்தவரை 1 மணி நேரம் ஏற்கனவே முடிவு செய்யப்படுது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்னும் சரியாக 40 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பானது நிகழும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை ஆந்திர மாநில முதல்வர் தலைமையில் அந்த நீர்வளத்துறை அமைச்சர், அதே போல நீர்வளத்துறை செயலர், மற்றொரு குறிப்பான விஷயம், தற்போதைய நிலையில் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசமாக 2ஆக பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக மிகவும் ஒரு நெருக்கடியை சந்தித்து வரக்கூடிய ஒரு மாநிலமாகத்தான் அந்த மாநில அரசு தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு அடிப்படையில் இந்த காவேரி, அதாவது இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 462 கோடி ரூபாய் பராமரிப்பு தொகையாக தமிழக அரசு ஆந்திராவுக்கு செலுத்த வேண்டும். அந்த தொகையை முழுவதுமாக செலுத்திவிட்டால் நிச்சயமாக இந்த பங்கீடு விவகாரத்தில் பிரச்சனையில் ஏதும் நிகழாமல் தடுக்கலாம் என்றுதான் ஆந்திர அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிலுவைத் தொகை, இந்த பராமரிப்பு நிலுவைத் தொகையை உடனடியாக தமிழக அரசு செலுத்தும் பட்சத்தில் இந்த விவகாரத்தில் ஒரு நிரந்தர தீர்வுக்கான ஒரு வழிவகை செய்யப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். மேலும் பல தகவல்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம். தமிழக ஆந்திர முதல்வர்கள் இடையிலான சந்திப்பு தற்போது கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டு விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 40 நிமிடங்களுக்கு இந்த சந்திப்பு நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது தொடர்பான அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.